தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த அருமனை இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் ரொம்ப நாள் இல்ல தம்பி, புரிஞ்சுக்குங்க. இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். உங்களுக்கு புரியல. நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும். அது நல்லது, விரைவில் நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர், எனக்கு இளவல். அருமை இளவல் விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்களை சுமந்து வந்திருக்கிற அருமை தம்பிகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, டாக்டர் அருண்ராஜ் அவர்களே, இயேசு பிரானை பற்றி பேசுகிற போது எதற்காக இயேசு பிரான் அவதரித்தார் என்ற சொல்லை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அவர் பிறந்தார் என்று சொல்ல மாட்டேன், அவதரித்தார். பாவப்பட்டவர்களை, பாவிகளை ரட்சிக்கவும் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தவும் தான் அவர் அவதரித்தார். இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். உங்களுக்கு புரியல. நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும். அந்த இணைகிறவர்கள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லது நடக்கும். அது நல்லது, விரைவில் நடக்கும். இன்றைக்கும் இந்த நாட்டில் மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சக மனிதரை பிரித்து பார்க்கிற அந்த கபட வேடதாரிகளிடமிருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுகின்ற நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, ஒன்று எனக்கு புரிகிறது. அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேளை பேசுகிற நேரம் அல்ல, செயல்பட வேண்டிய நேரம். ரொம்ப நாள் இல்ல தம்பி, புரிஞ்சுக்குங்க. நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம். அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய சிந்தனையை, நேரத்தை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற கூட்டத்தில் கலந்து விடுவோம். ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, இதே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள். நான் ரொம்ப திமிராக சொல்லுவேன். எனக்கு வாழ்க்கையில் ஒன்றை அரசியல் என்று நான் காமராஜரை பார்த்துவிட்டு காங்கிரஸுக்கு வந்தேன். காங்கிரஸை பார்த்துட்டு காமராஜர் வரல. அவர் எனக்கு சொன்னது என்பது ரெண்டு செய்திகளை நாம் மறக்கல. அரசியலில் இருக்கிறவன் அவனுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டால் வேண்டாதவர்களுக்கு முன்னாலே கூட கைகட்டி நிற்க வேண்டி வரும். அதனால தான் இன்னைக்கு சொன்னார் அவர், எனக்கு வயசு 77, அதோட ரகசியம் இல்லை. ஆனால் 25 வயசு பையனோட வேகமாக என்னால் ஓட முடியும். இன்றைக்கு நான் திருச்சியில் 2 வீலர் தான் போயிட்டு இருக்கேன். சாதாரணமாக எங்கே வேணாலும் பிளாட் வாடகை நடக்க தயார். தேவைகளை குறைத்துக் கொண்டால் துறவிக்கு வேந்தும் துறம்பு என்று சொல்வார்களே, அதை போல யாரையும் நீங்கள் எதுக்கலாம். தேவைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அது முடியாது. அதை போலவே அவர் அரசியல் என்பதை மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று மட்டுமே நினைக்கின்றார். அரசியல் என்பது சேவை செய்ய. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியலில் சேவை செய்ய வருகிறவர்கள் யார், அதை வைத்து வணிகம் செய்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு பிரானையே புரிஞ்சுக்காம தானே யூதாஸ் காட்டி கொடுத்தான்.
அவருக்கே அந்த கதின்னா நமக்கு என்ன கதி? எனவே விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொன்ன வள்ளுவன் வார்த்தை கிணங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னதை போல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னதை போல உலகத்திற்கே நாம் பல பாடங்களை தந்திருக்கிறோம். அவைகளெல்லாம் நினைவிலே நிறுத்திக் கொண்டு தமிழகம் உயர, இதன் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அவர்கள் மாறி நம்மை போலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க, நல்ல ஒரு ஆரம்பத்தை, எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும். அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு, ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை, இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள். எனவே நான் சொல்லுவது, ஒரு 51 வருஷம் பேசியே காலத்தை கழிச்சாச்சு. எனக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு 1.5 மணி நேரமாவது பேசுறேன்னா பேசின திருப்தியே வராது. ஆனால் இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன பேசுறது அப்படி யோசிக்கிறேன். இதே உங்க ஊரில் ஹெக்டே கர்நாடக சீஃப் மினிஸ்டர் வந்த போது நாகர்கோயிலில் ஒரு பொதுக்கூட்டம், அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கல. அதில் நான் தான் அதிக நேரம் பேசினேன். எல்லாரும் கை தட்டாங்க, சிரிச்சாங்க, ரசிச்சாங்க. ஆனால் அதிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இதை போல இடங்களில் மனிதனாக வாழ்வோம், மனிதர்களுக்காக வாழ்வோம், மனித நேயத்தோடு வாழ்வோம். நாம் நம் சக மனிதர்களை நேசிப்போம், மாநிலத்தை நேசிப்போம், தேசத்தை நேசிப்போம், தேசிய அளவிலே உலக அளவிலே எல்லா மனிதர்களையும் நேசிப்போம் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற ஒரே ஒரு பேச்சு கூட, ஒரு நிமிட பேச்சு கூட உயர்ந்தது என்று நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுவது என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். யார் யாரோ எதையோ செய்யலாம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதையோ பண்றான். ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஸ்டீஃபன் எப்படி அவருடைய உழைப்பை இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக காட்டுறாருல. எதற்காக செலவு செய்கிறோம், எதற்காக உழைக்கிறோம்? விலை மதிப்பில்லாத இந்த மனித சக்தியை அந்த நல்ல சூழலுக்காக உருவாக்குவோம் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துவதுதான் கிறிஸ்துமஸ். அதைத்தான் இயேசுபிரான் உலக சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற ஒரு பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை உள்வாங்கி மிகச் சரியான நேரம் இது. இந்த நேரத்தில் நான் முதலிலே சொன்னதை போல பேச்சை குறைத்து செயலிலே ஈடுபடுவோம். இயேசுவினுடைய அவனுடைய பொன்னான வாசங்களை மனதிலே ஏற்று சமூக நல்லிணக்கத்தை, சக மனிதர்களை நேசிக்கின்ற அந்த உணர்வை பலப்படுத்தி நாமும் உயர்வோம். தமிழகம் உயரட்டும், தேசமும் உயரட்டும், உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.